ஆசாயிரும்னா விட்டுணுமே தவிர அதை போட்டு என்ன செய்யக்கூடாது, நான் முதல் இடத்தை கொண்டு வர போறேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தாங்க முடியாத விஷயங்களை திணித்தரக்கூடாது. அது ஒரு பெரிய திறமையெல்லாம் கிடையாது. அது பெரிய குழந்தைகளுக்கு என்ன செய்யாது, நன்மையெல்லாம் தரக்கூடியதாக அமையாது என்பதை சக்திக்கு மீறி கொடுக்கிறது. நம்ம புள்ள நல்லா வரணுங்கிறதுக்காக வேண்டி. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, மனப்பாடம் பண்ற குழந்தைகளாகவே இருந்தா கூட ஆர்வம் இருந்தா தான் பண்ணும். ஆர்வம் இல்லாத பண்ணுமா? ஒருத்தருக்கு ஒண்ணு மனப்பாடம் பண்றதுல ஆசை இருக்கு, இன்னொன்னுல ஆசை இருக்காது. எதுல அதுக்கு ஆசை இருக்கு அது நல்லா பிடிச்சதா இருந்தா கரெக்டா மனப்பாடம் பண்ணிக்கணும். பிடிக்காத விஷயமா இருந்தா மனப்பாடம் வரவே அதுவும் வராது. அப்ப மனனம் என்பது, மனனங்கிறது வேற, சிந்திக்கிறது என்பது வேற. மனன சக்தி உள்ளவர்களா சிந்தனையாளர்களா இருக்க மாட்டாங்க. அப்ப மனனம் சக்திங்கிற அடிப்படையில் உள்ள தீர்மானிக்கிற அந்த மார்க்குக்காக வேண்டி ரொம்ப ஆசைப்பட்டு பிள்ளைகளை திட்டி வீட்டை கோச்சுக்கிட்டு போய் அதோட அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு போய் அந்த மாதிரி சின்ன பையன் என்ன செய்வான், தற்கொலை பண்றான். ஒரு சின்ன பொண்ணு தற்கொலை பண்ணுது. என்ன நடந்து போச்சுன்னு பார்த்தா, மார்க் கம்மின்னு உமா திட்டாங்க, வாப்பா திட்டாங்க தான் மேட்டர். மார்க் கம்மியா எடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு ரிசல்ட்ட பார்க்க போறேன்னு போவானா, அவன் வரமாட்டான் வீட்டுக்கு திரும்பி. எத்தனை வீடுகள்ல தேடுவாங்க ரிசல்ட். ஏன் வீட்டுக்கு போறது பயம். மார்க் ஒண்ணு குறைஞ்ச வாப்பா அடிப்பாரு, உமா அடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பயத்தை காட்டி மார்க் தான் வாழ்க்கைன்னு கத்து கொடுத்துட்டோமா. அப்ப சின்னஞ்சிறு பிராயத்தில் படிக்கக்கூடிய +2 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய காலத்துல உள்ளத்துல பயங்கரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினேன். நான் ஃபெயில் ஆயிட்டா கூட ஃபெயில் ஆயிட்டேன்னு அம்மாட்ட வந்து சொல்ற அளவுக்கு அதுக்கு தைரியம் இருக்க வேண்டும். ஃபெயில் ஆயிட்டா கூட என்ன செய்யணும், வாப்பாட்ட வந்து ஃபெயில் ஆயிட்டா மார்க் கம்மியா போச்சு அதனால என்னப்பா என்று சொல்லக்கூடியவராக தகப்பன் இருக்குன்னு. மார்க் ஃபெயில் ஆனா அதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஒழுங்கா இது வரை ஃபெயில் ஆனது இல்லையா? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த ஃபெயில் ஆகுறது ஒரு SSLC ஃபெயில் ஆனவங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கணும். ஃபெயில் ஆகுறது மேட்ராங்கிறேன். அதனால நீங்க என்ன செய்யணும், ஃபெயிலாவே ஆனா கூட சரி இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபெயில் ஆன எத்தனை பேருக்கு வேற திறமைகள் இருக்கும், இந்த மனப்பாடம் பண்ற திறமை இருக்காது. ஃபெயில் ஆனவர் 3ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவர் தான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சார், GT நாட்லாம் கண்டுபிடிச்சாரு. 3ஆம் கிளாஸ்க்கு மேல போகல. அதனால இந்த படிப்புக்குன்னா திறமைன்ற அர்த்தம் கிடையாது, திறமைங்கிறது தனியா இருக்கிறது. அதனால மார்க் கம்மியா வேண்டாம், சரி விட்டு மார்க் கம்மியான என்ன இது அடுத்த வரை எழுதிக்கிறோம் போப்பா, இதனால இதுக்கே பழட்டிக்கிறேன்னா அவனுக்கு வந்து ரிலாக்ஸ் இருக்காது. அவனுக்கு டென்ஷன் ஆகி போய் அம்மாவுக்கு பயந்து பாப்பாவுக்கு பயந்து நண்பர்கள் எல்லாம் கேலி செஞ்சா கூட போட வேலையை பார்த்துட்டு அவனுக்கு தைரியம் கொடுக்கணும். அப்ப இந்த குழந்தைகள் வந்து நிறைய ஒரு மனநோய்க்கு ஆளாவுறது, வேற மாதிரி பாப்பா அம்மா கண்டு பயப்படுற மாதிரி நினைஞ்சிடக்கூடாது. இந்த அதாவது சக்திக்கு மீறி நாங்க கல்வியை கொடுக்கிறோங்கிற பேர்ல இதெல்லாம் ஆர்வம் மூட்டணும். இதெல்லாம் படிச்சா நமக்கு நல்லது, ஓரளவுக்கு நல்லபடியா படிப்பா, அவன் ரொம்ப சுதந்திரங்கள்லாம் இழந்துடாம அந்த வயசுக்கு உரிய சந்தோஷங்கள்லாம் இழந்துடாம எவ்வளவு படிக்கணும் அவ்வளவு படிச்சா போதும், எவ்வளவு மார்க் வாங்கணும் எவ்வளவு மார்க் வாங்கினா போதும். இந்த மாதிரி சாவடிக்க கூடாது. நல்ல மார்க் வாங்கினதுல என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளை சாவடிக்க கூடாது. அது அல்ல எதிர்காலம். பேப்பர்ல பேர் வர்றதானதை விட அவனா சிந்திச்சு வரக்கூடிய எத்தனை துறைகள்லாம் இருக்கு. அந்த படிப்புல கூட ஒரு விஷயம் குழந்தைக்கு, ஒரு பையனுக்கு ஒரு விஷயத்துல மண்ணாங்கட்டியா இருப்பான், இன்னொரு துறையில பெரிய அவன் ஒரு நல்ல திறமையான ஆளா இருப்பான். அவனுக்கு பிடிக்காத கொண்டு திணிச்சு இதுதான் நீ செய்யணும், அவன் எதுல ஆர்வமா இருக்கான் அதை கொண்டு விட்டா என்ன செய்வான், ஆள் எப்படியே வந்துருவான். அதெல்லாம் குழந்தைகள் என்ன செய்யணும் கவனிக்கணும். நம்ம குழந்தை வந்து எதுல ஆர்வம் உள்ளதா இருக்குது, அல்ல அதுக்குன்னு உள்ள ஆளுக்கு இருக்கிறான், கவுன்சிலிங் கொடுக்க, அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவனுடைய ஆர்வம் என்னன்னு கண்டுபிடிச்சு இவனுக்கு வந்து இந்த மாதிரி இதை நீ கொடுக்காதீங்க, இந்த இதுல நீங்க போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கணுமே தவிர குழந்தைகளை வளர்க்கும் போது இப்படி எல்லாம் டென்ஷன் ஆக்கி விட்டு அந்த அதிகமான பிள்ளைகள் தற்கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது, தள்ளக்கூடாது. இந்த மார்க் ஃபெயில் ஆகுறது அதெல்லாம் கணக்குல வச்சுக்க கூடாது. கம்மியான மார்க் வாங்கினாலும் சரி நம்ம ஆசைப்படலாமே தவிர அதான் வாழ்க்கை அதான் உலகம், அது இல்லைன்னா இவன் மனுஷனே கிடையாது, உனக்கு வாழ்வதற்கு தகுதியே கிடையாதுங்கிற அளவுக்கு அதை ஆக்கி வச்சோம்னு சொன்னா அந்த டென்ஷனை ஃபெயில் ஆக்குமா இல்லையா? அவன் பாட்டு சாதாரணமா போய் என்ன செய்வான். இன்னும் சொல்ல போன இந்த ஃபெயில் ஆகுறது, சில மார்க் எடுக்கிறது கம்மியா இருக்கிறதுக்குன்னா வேற காரணம் இருக்குங்கிறான். நம்ம பாட்டு படிக்கலங்கிறோம். ஆனா அது என்ன இருக்கலாம், அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல கவனிக்கிறது இல்ல, பார்வை மங்களா இருக்கு சில குழந்தைகளுக்கு, நமக்கு தெரியாது. அது எழுதுறதுக்கு கஷ்டப்படுவான், எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும். ஏன்டா எழுதல, டைம் இல்லமா, அம்பது கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவான். ஆனா ஏன்டா எழுதிட்டு வரலன்னு கேட்டா டைம் இல்லாமா. அப்புறம் என்ன யோசிக்கிறேன், அப்ப என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா அவன் ஆனாவை எழுதுறதுக்குள்ள ஒருத்தன் 3 வரி எழுதிடுவான். அப்படி அவனை கண்ணுல மங்களா இருக்குமா, அதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்ல. பார்வையெல்லாம் கரெக்டா இருக்கா குழந்தைக்கு, செவி காது கரெக்டா விளங்குறதா, வாத்தியார் சொல்ற கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்களா, அதுல எல்லாம் கோளாறு மாதிரி தெரிஞ்சுங்க. ஒரு விஷயத்தை சொல்லும்போது 2 தடவை திருப்பி கேட்டானா என்ன செய்யணும், செக் பண்ணணும். பள்ளிக்கூடத்துல போய் பையனை கொஞ்சம் காது கொஞ்சம் மந்தமா இருக்கு, முதல் வரிசையில வைங்க, கடைசி வரிசையில வச்சு அவனுக்கு கொஞ்சம் விளங்காது. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யணும், நிறைய அறிவாளியா இருப்பான். காது விளங்காட்டி ஒழுங்கா விளங்காட்டி எப்படி புரிஞ்சுக்கிறது, கண்ணு சரியா இல்லாட்டி எப்படி எழுதுறது. அப்ப அந்த மாதிரி காரணத்தினால எல்லாம் சில பேர் மார்க் என்ன செய்வாங்க கம்மி. அம்புட்டுக்கும் இடம் தெரியும், பேப்பர்ல எழுதுறது தானே மார்க் போடுவான்.
என்னடா நல்ல பையன் கேட்கறதெல்லாம் பட்டு பட்டு சொல்லுவேன், ஏன்டா பயில ஆயிட்டேன்னு கேட்பாங்க. அவனுக்கு என்ன செய்ய முடியாது, அந்த கேள்வி எழுதுறதுக்கு அந்த பத்தாது. அப்ப என்ன செய்யணும், கண்ணு சரியா இருக்கா, காது சரியா இருக்கா. சில பேருக்கு ஒரு காது ஒழுங்கா விளங்கும், ஒரு காது ஒழுங்கா விளங்காது. இங்கிட்டு வந்து கூப்பிட்டா கரெக்டா கேட்பான், இங்கிட்டு கூப்பிட்டா விளங்காது. அப்ப அதெல்லாம் குழந்தைகள் என்ன செய்யணும், ஏதாவது கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, காதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுக்கெல்லாம் கூட அதனுடைய திறமையை குறைச்சு நமக்கு காட்டும். திறமைதான் இருக்கு. அப்ப அதெல்லாம் இருந்த அந்த காலத்தில் அனைத்துக்கு என்ன இருக்கிறது, இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு வழிமுறைகள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் மிஷின்கள் இருக்கிறது. அது பின்னாடி வைத்துக் கொண்டார்கள். ஏன்னாலும் மிஷின் இருக்கிறது தெரியாது, நல்லா கணீர் எல்லாமே கேட்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் குழந்தைகள் என்ன செய்யலாம், அதனுடைய திறமை குறைவு மாதிரி நமக்கு தெரியலாம். அப்போ பெற்றோர்களா இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளுடைய ஒவ்வொரு அசைவுகளும் என்ன செய்யணும், கவனிக்கணும். எப்ப பேசுறதுக்கு, பேசக்கூடிய வயசுல பேசுறேன்னு வைங்க, அப்ப காதுல பஞ்சாயத்து இருக்கும். ஏன்னா காது கேட்டா தானே பேச முடியும். பேசுறதுங்கிறது காதுல கேட்டு மனப்பாடம் உள்ள பதிஞ்சு அதைத்தான் ரிப்ளை பண்ண முடியும். காது சவுடா இருந்தா குழந்தை பேசாது. அப்ப பேசவே இல்லைன்னா என்ன செய்யணும், காதுல என்னமோ இருக்கிறது, போதுமான கம்மியா இருக்கிறது, போதுமான அளவுக்கு வார்த்தை வழங்குறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நிபுணர்களை பார்த்து அதுக்கு இப்ப என்ன செய்யலாங்கிற மாதிரிலாம் என்ன செய்யணும், அந்த மாதிரிலாம் யோசனை பண்ண வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டா, குழந்தைகளை சாபம் போடுறது பெற்றோர்கள்ட்ட அதிகமா இருக்கு. பெண்கள்ட்ட, தாய்மார்கள்ட்ட என்ன செய்யறது, குழந்தைகளை சாபம் போடுறதுங்கிறது இந்த குழந்தையை திட்டுற மாதிரி தான். அது சாபத்துக்கு அர்த்தம் வழங்காது, திட்டுறதுக்கு அர்த்தம் வழங்காது. ஆனா மார்க் அடிப்படையில் என்னவாயிரும், அது தப்பா போயிடும். குழந்தை சாபம்டா என்ன அர்த்தம், திட்டுறதுன்னா முட்டா பையில மடப்பையில என்ன திட்டுறது. சாபம்டா என்ன, அது ஒரு துவா செய்யறது. சாபம் என்ன, நாசமா போ அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் நாசமா போகுமாறு அல்லாஹ்விடத்தில் நான் துவா செய்யறேன் அதுக்கு அர்த்தம். நாசமா போ, ஒரு போடாம போ, ஒண்ணுக்கும் இல்லாம போ, அதுக்கு உதவ மாட்டேன் இதுக்கு உதவ மாட்டேன் சொன்ன அர்த்தம், அந்த மாதிரி போய் தொலைடான்னு அர்த்தம். அப்போ ஒரு தாய் தன் குழந்தை அப்படி ஆகணும்னு நினைக்கிறது இல்ல. ஆனால் என்ன செய்யற, அவளை அறியாமலேயே குழந்தை தப்பு செய்யும் பொழுது ஏன்டா மடப்பையில முட்டா பையில கிறுக்கு பையில சொல்லி திட்டலாம். இப்படி போ அப்படி போன்னு சொன்னா என்னது, அதுவா போயிடும். அதுக்கு என்ன அர்த்தம், அது அல்லாஹ்விடத்துல துவா செய்யறேன்னு அர்த்தம். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அந்த துவா கபூலாச்சு நீங்க தாயுடைய வாயிலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா உண்மை எரும மாடு மேற்கொள்ள லாய்க்கு இல்லாம போயிருவோம் அப்படின்னு சொன்னீங்களா, அது மாதிரி ஆயிடுவானா அப்புறமேட்டு கவலைப்படுறது. இந்த மாதிரி ஆயிட்டான், அதுக்கு உதவ மாட்டேன் இதுக்கு உதவ மாட்டேன், ஒண்ணுக்குமே நீ லாய்க்கு இல்லாம போயிருவேன், லாய்க்கு இல்லாம போயிருவான். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் என்னவாயிரும், அது பாதிக்கப்பட்டுரும். அதனால குழந்தைகள் என்ன செய்யக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நரகத்துல பெண்களை பார்த்தங்கறாங்கல்ல, அதிகமா பார்த்தங்கறாங்க. அப்ப சஹாபாக்கள் என்ன கேட்பாங்க, பெண்கள்லாம் ஏன் எங்களை மட்டும் அதிகமா நரகத்துல பாத்தீங்க, ரெண்டு மிஸ்டேக் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஒன்னு, கணவனுக்கு நீங்க நன்றி கெட்ட தனமா நடக்கிறீங்க, ஒண்ணு அது முன்னாடி விளக்கிட்டோம். ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, துக்ஸிர்னல் லஅன, ரொம்ப சபிக்கிறீங்க. ஆம்பளை சபிக்கவே மாட்டான், எவ்வளவு சண்டை வந்தாலும் என்ன செய்ய மாட்டான், நாசமா போயிருவேன், உருப்படாம போயிருவேன், ஒண்ணுக்கு இல்லாம போயிருவேன், இப்படி ஆம்பளை பேச மாட்டான். வெட்டி போடுவோம், தொலைச்சு போடுவோம், குத்தி போடுவாமா, இப்படிதான் ஆம்பளை. ஆம்பளை சண்டை என்னவா இருக்கும்னா, அவன் நேருக்கு நேரம் என்ன செய்வான், நான் என்ன செய்வேன்னு சொல்லுவான், அடிப்பேன் உதப்பேன் அப்படி சொல்லுவான். பொம்பளை சண்டைலாம் எப்படி இருக்கும்னு கேட்டா, அவங்க அல்லாஹ்வுடைய நிலையில தங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்யறது, நீ ஒண்ணுக்கு ஆக மாட்டே, அப்படி போக மாட்டே, இப்படி ஆயிருவேன், இந்த மாதிரி போயிருவேன், மண்ணா போயிருவேன், அந்த மாதிரி சொல்லிதான் சாபம்ங்கிறது. அப்ப சண்டையின் போது அவனுடைய குறைய திட்டுவான், ஏன்டா கஞ்ச பையலா இருக்க, வடிகட்டின கஞ்ச பையன்னு சொல்லு, கஞ்சனா இருந்தா கஞ்சன்னு சொல்லு, முட்டலா இருந்தா முட்டல்னு சொல்லு, மடையனா இருந்தா மடையன்னு சொல்லு, அது சொல்லலாமே தவிர எதிர்காலத்தையும் எடுத்து அதெல்லாம் செஞ்சு அது இப்படிலாம் செய்யறது என்னது, பொம்பளைகளுக்கு சண்டை வச்சிருந்தா தாலி ஏற்பான்ற உடனே தாலி ஏற்பான என்ன அர்த்தம், தாலி இஸ்லாத்துல கிடையாது. எந்த அர்த்தத்துல சொல்றது, உன் புருஷன் சாவட்டும் தாலி ஏற்பான அர்த்தம். ஒரு பொம்பளைக்கும் உங்களுக்கு சண்டை வந்தா அவங்க தாலி ஏற்கனவே அவளுக்கு புருஷன் சாவணும், உங்களுக்கு அவளுக்கு சண்டை வந்துச்சுன்னா என்ன மேட்ரு சண்டை அது சொல்ல வேண்டியதானே. அதை கடந்து போய் என்ன செய்றீங்க, உன் புருஷன் சாவட்டும் தான் என்ன அர்த்தம், தாலி ஏற்பாளுக்கு அர்த்தம். பெத்த பிள்ளைய தாலி ஏற்பாங்க. சண்டையில் கோபத்தில் வளர்க்கிற முறை எப்படி இருக்கு, நம்ம பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது தாங்க பெற்ற பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு தாலி ஏற்பாங்கிறது. அப்ப தாலி ஏற்கிற மாதிரி தாலி இல்லாட்டாலும் என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க, என்ன அர்த்தத்தில் சமூகத்தில் பயன்படுத்தப்படுது, புருஷன் இல்லாம போகட்டும், கணவன் இல்லாட்டி தான் தாலி ஏற்பாங்க. அப்ப கணவன் இல்லாம போகட்டும் உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முந்தைய சொல்றிய, அப்ப தாலி ஏற்கணும் இப்ப நாளைக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறது, சாபம் பண்றது நரகத்தில் கொண்டு சேர்த்தணும். இந்த தன்மை பெண்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்கிறது. இதனால அதிகமான பேரை கொண்டு நரகத்துல சேர்த்துருச்சுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை நீங்க திட்டுங்க, வேற யார வேண்டாலும் திட்டுங்க. திட்டுங்கிறது வேற, சபிக்கிறது வேற. திட்டுறதே பாதிக்கும், ஆனால் திட்டுறதை கடந்து சபிக்கிறதுன்னு அதை விட பயங்கரமான குற்றமாயிரும். அல்லாஹ் சமயத்தில் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா அது பெரிய விளைவை ஏற்படுத்திடும். நாசமா போன்னு சொல்லும்போது நாசமா போயிட்டா
ஒரு கோபத்துல என்ன செய்யுங்க, நாசமா போன வார்த்தையை சொல்றீங்க. மீண்டும் மலக்கலாம் சொல்லிவிட்டாரு. இப்ப என்னவாகும், ஆஹா நாசமா போயிருவான். அப்புறம் என்ன செய்யறது, எங்க ஊர்லாம் கொள்ளையில அதாவது இந்த வயிற்று பேதி வந்து பேதியில போன்னு சொல்லுவாங்க. பேதியில போயிருவா, கொள்ளையில போயிருவா, கழிச்சல் கழிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, கழிச்சல்ல போயிருவா என்றெல்லாம். அதுக்கு அர்த்தம் என்ன, கழிச்சல்ங்கிறது வயிற்று போக்கு, அது ஒரு வியாதி. காலரா பேதிக்கு சொல்றது. அப்ப காலரா வந்து செத்து போயிருவேன். பெத்த பிள்ளைய கொள்ளையில அந்த காலத்துல கக்குசலம் கிடையாதுல, கொள்ளையில போயிட்டு தான் வருவாங்க. அதுக்கு என்ன செய்யறது, கொள்ளையில போயிருவா, கழிச்சல் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், வயிற்று போக்கு வந்து செத்து தொலை என்று சொல்றத பல வார்த்தைகளால் பெற்றோர் சொல்றாங்க. இப்படி உங்க பிள்ளைய சொல்லலாமா, உங்க பிள்ளை கழிச்சல்ல போனா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா, அப்ப நீங்க கழிச்சல்ல போன்னு சொல்றீங்க, பேதியில போன்னு ஏன் சொல்றீங்க, அப்ப கொள்ளையில போன்னு எதுக்கு சொல்றீங்க, அதெல்லாம் என்னது விளங்குறது இல்ல. நம்ம சொல்ற வார்த்தையினுடைய வெயிட் என்ன, இந்த வார்த்தைகள் வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ் ஏத்துக்கிட்ட அந்த மாதிரி வயிற்றால போய் சேர்த்து விட்டா என்ன பண்றது, நம்ம துவாவனா நம்ம பிள்ளை அழிக்கலாமா? இது என்ன செய்ய முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எக்கார் சபிக்கிறது விட்டுப்படுங்க, நரகத்தில் வேற சேர்த்துப்படும். குழந்தையுடைய எதிர்காலத்தையும் அந்த துவா கபூலாச்சுன்னு வைங்க, அது பாதிக்கப்பட்டுரும். ரெண்டாவது இந்த சாபம் போடுற ஒரு தன்மையினால நமக்கு எங்க கொண்டு சேர்க்கும், நரகத்தில் சேர்க்கும். சாபமே போடக்கூடாது. அப்படி போயிரு இப்படி போயிரு, அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறது. ஒருத்தன் இப்படி போயிடும் அப்படி போயிடும் உனக்கு என்ன தெரியும், நம்ம இப்படி சொல்றது, ஒருத்தன் நாசமா போயிருவான் நாயன் அல்லாவா, அப்ப அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறீங்களா, ரெண்டும் தப்பு தானே. அல்லாஹ்ங்கிற வகையில நீங்களே தீர்மானம் பண்ண அதுவும் தப்பா போயிடும். அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறீங்கன்னா ஒருத்தனை அழிச்சு நாசமாக்குறதுக்கு கோரிக்கை வைக்கிற, அது என்ன அர்த்தம் அப்படின்னு வருமா இல்லையா? அதுதான் நரகத்தில் கொண்டே தள்ளப்படுகிறது. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த குழந்தைகள் வளர்க்கிற விஷயங்கள்ல இன்னொரு விஷயம் இருக்கிறது. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வைங்க, அதை சொல்லிக்கிட்டே குத்தி, இந்த பாலினத்தை சொல்லி குத்தி காட்டுறது. பொம்பளை பிள்ளையா பிறந்ததுக்கு அந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணு, எனக்குன்னு வந்து பிறந்திருக்கிறிய, அடுத்த வீட்டுல ஆம்பளை யாரும் பொம்பளை பிள்ளையா இருக்கு, இந்த பொம்பளை பிள்ளையா பிறந்தது இந்த பொட்டச்சிரிக்கு வந்து பிறந்திருக்க, அடுத்தவங்கள்ட்ட பேசுறது. இதை வச்சுக்கிட்டேன், இந்த குழந்தை 5 வயசு 6 வயசு குழந்தையை வைத்துக் கொண்ட என்னன்னு பேசுவாங்க, பக்கத்துல உள்ள யாரும் பொம்பளை வந்துட்டாங்கன்னா, ஆமா இவ வந்து பிறந்திருக்கா, இவளை எந்த கட்டி கொடுக்க போறேன்னு தெரியல, ஒரு ஆம்பளை பிள்ளைய வந்திருக்க மாட்டாளா, என்னமா மெனக்கட்டு முயற்சி பண்ணி அதான் வந்த மாதிரி, அதான் பிளான் பண்ணி அந்த பிள்ளையை பிளான் பண்ணி நான் பொம்பளையா தான் பிறப்பேன் அப்படின்னு வந்த மாதிரி என்ன செய்யறது, ஒரு ஆம்பளைய பிறந்திருக்க மாட்டாளா, பொம்பளைய வந்து பிறந்துட்டால, இப்படி எல்லாம் பேசுறது. அதாவது பெண்ணாக பிறந்து விட்டார்கள் என்கிற காரணத்தினாலேயே நிறைய வீடுகள் என்ன செய்யறாங்க, அந்த குழந்தையுடைய காது பட அல்ல அந்த குழந்தைக்கு நேரடியாகவே இது மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அதை வந்து மனசை உடைக்கிறாங்க. ஆஹா நம்ம வந்து பிறந்து தப்பு, நம்ம வந்து சொம, அந்த மாதிரி குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் தற்கொலை பண்ணி சாப்பிடுறதுலாம் வேற மாதிரி கெட்டு ஓடி போறதுலாம் காரணம் என்ன,